நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அமோகா ஓவர்சீஸ் எஜுகேஷனல் கன்சல்டன்ட் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் பழனி. +2 தேர்வுகள் முடிந்திருக்கிற சூழலில் அடுத்து வெளிநாட்டிற்கு சென்று MBBS என்ஜினியரிங் போன்ற படிப்புகளை படிக்க நிறைய மாணவர்கள் விருப்பம் கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த விருப்பத்தோடு சேர்ந்து சில சந்தேகங்கள் இருக்கும். எந்த நாட்டிற்கு சென்று MBBS படிக்கலாம், எந்த யூனிவர்சிட்டியை எந்த கல்லூரியை தேர்ந்தெடுக்கலாம் என்பது குறித்த பல கேள்விகள் இருக்கும். மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விடையளித்து வழிகாட்டும் ஒரு நிகழ்ச்சி தான் இது. உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்டு அதற்கான ஆலோசனை பெற்றுக்கொள்ள திரையில் தெரியக்கூடிய தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய கேள்விகளுக்கும் என்னுடைய சந்தேகங்களுக்கும் விரிவாக பதிலளிக்க 17 வருடங்களாக கல்வி சேவையாற்றி வருபவர், 64 நாடுகளுக்கு பயணப்பட்டிருக்கக்கூடிய அனுபவம் பெற்றிருக்கக்கூடிய அமோகா ஓவர்சீஸ் எஜுகேஷனல் கன்சல்டன்ட்டின் மேனேஜிங் டைரக்டர் மற்றும் கல்வி ஆலோசகர் திரு கார்த்திக் முருகன் நமது அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். அவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். 17 வருடம் அப்படிங்கிறது ஒரு மிக நீண்ட நெடிய பயணம். இந்த நேரத்தில் அமோகா குறித்த தகவல்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் சார். சொல்லுவாங்களா சார், அன்னசத்திரம் 1000 ஐத்தலை விட, ஆலயங்கள் 16 கட்டுதலை விட, புண்ணியம் கோடி ஆகிய ஒரு ஏழைக்கு எழுத்தெழுத்துன்னு சொல்லுவாங்க சார். எதனால் அந்த விஷயத்தை சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா சார், ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்த ஒரு ஆள் சார். நான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆலங்குடின்னு சொல்லிட்டு சின்ன கிராமத்தில் பிறந்த ஒரு ஆள் சார். தமிழ் மீடியத்தில் படித்தவன் நான். அதுக்கப்புறம் சென்னையில் பிகாம் முடிச்சுட்டு MBA முடிச்சுட்டு சார் பயங்கர கஷ்டப்பட்டுட்டு சார் வெளிநாட்டில் போய் படிக்க போகலான்னு சொல்லிட்டு அங்கே போய் படித்து முடிச்சுட்டு திருப்பி இந்தியாவுக்கு வந்துட்டு, எதனால் இந்த விஷயத்தை நம்ம ஒரு வித்தியாசமாக பண்ணக்கூடாது. இன்றைக்கி எவ்வளோ ஏழை மாணவர்கள் பார்த்திங்கன்னா சார் வெளிநாடுகளில் போய் படிக்கலான்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. ஆனால் அவங்களுக்கு தடையாக இருக்கிறது பார்த்திங்கன்னா சார் பொருளாதாரம் மட்டும் கிடையாது, அப்புறம் பாதுகாப்புன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள். ஸோ அந்த வகையில் இப்போ அமோகா மூலியமாக இப்போ நாங்கள் என்ன சொல்ல வந்துட்டுருக்கோன்னா சார், அதாவது இப்போ +2 முடித்த பிறகு சார் எல்லாருக்குமே அந்த கன்ஃபியூஷன் இருக்கும். MBBS கோர்ஸ் போகலாமா இல்லை இன்ஜினியரிங் கோர்ஸ் போகலாமா. நீங்கள் MBBS கோர்ஸ் எடுத்து படித்தாலும் தவறு கிடையாது, இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்து படித்தாலும் தவறு கிடையாது. ஆனால் என்னென்னா எதனால அந்த படிப்பை நம்ம படிக்கிறோன்னு சொல்லிட்டு சார் அந்த அப்ஜெக்டிவ் இருக்கணும் சார். இன்றைக்கி யாருமே இந்த விஷயத்தை சொல்கிறதில்ல சார். நீ EEE கோர்ஸுக்கு போ, மெக்கானிக்கல் கோர்ஸுக்கு போ, நீ MBBS இங்கே போய் படி, அந்த நாட்டில் போய் படி இப்படின்னு சொல்கிறாங்களே தவிர, இப்போது MBBS படிப்பை நான் ஏன் படிக்கணும், MBBS படித்து முடித்த பிறகு நீங்கள் என்ன படிக்கணும், அந்த பேசிக் கவுன்சிலிங் கொடுக்குறதில்ல சார். இப்போ நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம், அமோகாவுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் யார் வேணாலும் ஒரு MBBS படிப்பை இங்கிலீஷில் படிக்கலாம். MBBS முடித்த பிறகு சார் MS படிப்பை இங்கிலீஷில் படிக்கலாம். இன்றைக்கி இந்த விஷயத்தை யாருமே சொல்கிறது கிடையாது. நீங்கள் ரஷ்யாவுக்கு போங்க, ஜார்ஜியாவுக்கு போங்க, கசகிஸ்தான் போங்க, கிர்கிஸ்தான் போங்க, செர்பியா அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர, இன்றைக்கி MBBS படிப்பை இங்கிலீஷில் முடித்த பிறகு MS படிப்பை இங்கிலீஷில் படிக்க முடியுமா, இந்த ஒரு கான்செப்ட் யாருமே சொல்கிறது கிடையாது. அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அமோகா சொல்லிட்டு இருக்கேன் சார். இதுதான் அமோகாவுக்கும் மற்றவங்களுக்கு உண்டான ஒரு வித்தியாசமான விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, இப்போ நீங்கள் EEE கோர்ஸ் எடுத்து படிக்கிறீங்களா, மெக்கானிக்கல் கோர்ஸ் எடுத்து படிக்கிறீங்களா, மெக்கானிக்கல் கோர்ஸ்னால் என்ன, அதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, 4 வருஷம் கழிச்சு வேலை கிடைக்குமா, இந்தியாவில் எது மாதிரி கம்பெனிஸ் இருக்குது, வெளிநாட்டில் எது மாதிரி கம்பெனிஸ் இருக்குது, இந்த புரிதல் இல்லாமல் பிளைண்டாக நம்ம ஒரு கோர்ஸ் எடுத்து படித்தோம்னா சார் கண்டிப்பாக வேலை கிடைக்காது. இப்போது நான் படித்தா டாக்டர் படிப்பு தான் சார் நான் படிப்பேன், நான் BDS கோர்ஸ் போக மாட்டேன், பிஃபார்ம் கோர்ஸ் போக மாட்டேன், ஆயுர்வேதிக் கோர்ஸ் எடுக்க மாட்டேன், ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர்னு சொல்லிட்டு சார் யாருக்கு உண்மையாலே இந்த டிட்டர்மினேஷன், டெடிக்கேஷன், பேஷன் ப்ளஸ் இன்வால்மெண்ட் இருக்கோ அது மாதிரி மாணவர்களுக்கு இன்றைக்கி அமோகா மூலிமா நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் கேட்டிங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் எந்த ஒரு டொனேஷன் இல்லாமல், கேபிட்டேஷன் இல்லாமல் யார் வேணாலும் MBBS படிப்பை படிக்கலாம். அதே மாதிரி தான் இன்ஜினியரிங் படிப்பை படிக்கலாம். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா சார், அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான அட்மிஷன், அகாமடேஷன், வீசா, ஃப்ளைட் டிக்கெட், பேங்க் லோன் அசிஸ்டன்ட், பாஸ்போர்ட், கிட்டத்தட்ட 64 நாடுகளுக்கு மேலே ட்ராவல் பண்ண ஒரு ஆள். நீங்கள் நிறைய பேரண்ட்ஸ் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருப்பீங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருப்பீங்க. சார் என்னால் சாதிக்க முடியுமா, ஒரு அழகாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இம்பாசிபிள் இஸ் த வேர்ட் டு பி ஃபவுண்ட் ஒன்லி இன் தி டிக்ஷனரி ஆஃப் ஃபூல்ஸுமாங்க. இந்த உலகத்தில் மனிதனால் முடியாதுன்னு எதுவுமே கிடையவே கிடையாது. ஆலங்குடியில் பிறந்த என்னால் சாதிக்க முடியுதுன்னா உங்களால் கண்டிப்பாக சாதிக்க முடியும். அதற்குண்டான முயற்சி எடுக்கணும். ஸோ ஒரே ஒரு முறை அமோகாட்ட ஒரு கவுன்சிலிங் வந்தீங்கன்னா, நீ உலகத்தில் இருக்கக்கூடிய நம்பர் 1, நான் சொல்கிறது எப்படின்னா, இப்போ MBBS படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா இந்தியாவில் நம்பர் 1 எது, எய்ம்ஸ், ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். அதுக்கடுத்து ஜிப்மர். இங்கே அட்மிஷன் கிடைக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. சார் நான் நீட்டில் குறைவான மதிப்பெண் எடுத்துட்டேன் சார், +2ல் குறைவான மதிப்பெண் எடுத்துட்டேன் சார், ஆனால் என்னோடய ட்ரீம் டாக்டர் தான் சார். அந்த ட்ரீமை நீங்கள் விடணும் அவசியம் கிடையாது. ஏன்னா உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. அந்த வாய்ப்புகளை ஏன் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது?
அதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி அமோகா மூலியமாக எந்த நாடுகளில் வேணாலும் அட்மிஷனுங்கிறது எடுத்து கொடுக்க முடியும். அதில் குறிப்பாக சொல்கிறது எப்படின்னா, நம்பர் 1 ஆப்ஷன் எம்பிபிஎஸ் படிப்பே இங்கிலீஷில் படிக்கலாம், எம்எஸ் படிப்பே இங்கிலீஷில் படிக்கலாம். நீங்கள் திருப்பி இந்தியாவுக்கு வரும்போது ஒரு குவாலிட்டியான டாக்டராக வந்து வெளில வரணும். அதுதான் அமோகாவுடைய நோக்கம். அமோகாவுடைய நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்புறது கிடையாது. ஏன்னா 17-18 வருஷமாக வந்து இந்த ஒரு சர்வீஸை நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு நாட்டுக்கு ட்ராவல் பண்ணுறோம். அங்கே எது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, எது மாதிரி கல்ச்சர் இருக்குது, எது மாதிரி ஃபுட் இருக்குது, எது மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷன் இருக்குது, அந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து எவ்வளோ பேட்டன் ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க, இங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் இருக்குது. சும்மா இங்கே உட்காந்துட்டு கூகுளில் ப்ரோஸ் பண்ணிட்டோ, இல்லை இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டோ, ஃபேஸ்புக் பார்த்துட்டோ அது மாதிரி விஷயத்தை நம்ம சொல்கிறது கிடையாது. நேரடியாக ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு வந்து எது உண்மையாலே வந்து பெஸ்ட்டாக இருக்குமோ நீங்கள் அந்த ஆப்ஷனை கொடுத்துட்ருக்கோம். இப்போது நீங்கள் எந்த நாடு கேட்டாலும் நாங்கள் வந்து சீட்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருவோம். பட் நான் சொல்கிறது நம்பர் 1 ஆப்ஷன்லேயே சீட் வாங்கி தரோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? ஸோ அதனால் வெளிநாடுகளில் வந்து அது எம்பிபிஎஸ் படிப்பாக இருக்கலாம், இல்லை இன்ஜினியரிங் படிப்பாக இருக்கலாம், இல்லை எம்பிஏ, இல்லை எம்எஸ், எந்த படிப்பாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு முறை அமோகா வந்து அப்ரோச் பண்ணிங்கன்னா நீங்களும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஏன்னா திருவள்ளுவர் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார், தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுமே ஏதோ ஒரு விஷயத்தை சாதிக்க தான் நம்ம பிறந்திருக்கோம். அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை வந்து எதிர்கொண்டீங்கன்னா நிச்சயமாக ஜெயிக்க முடியும். அதற்கு உண்டான எல்லா உதவிகளையும் அமோகா மூலியமாக பண்ணி கொடுக்க முடியும். ஓகேங்க சார். கரூர்லேருந்து சங்கவி அப்படிங்கிற நேயர் சந்தேகத்தோடு இணைந்திருக்காங்க. சங்கவி, உங்களுடைய கேள்வியை நீங்கள் கார்த்திக் சார் கிட்ட கேட்கலாம். சரிங்க சார். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் சங்கவி, நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கோம் சார். சொல்லுங்கம்மா. என் தங்கச்சி வந்து 12th படிச்சிருக்காங்க சார், பயோசிஎஸ் படிச்சிருக்காங்க. சரிங்கம்மா. அவங்க ஃபாரின் போய் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஃபீஸ் எவ்வளோ வரும்னு தெரியல, எந்த காலேஜில் சேரணும்னு தெரியல. சங்கவி, உங்கள் தங்கச்சிக்கு உண்மையாலேயுமா வந்து அந்த ஆர்வம் இருக்கா? என் தங்கச்சி போறாங்க சார், நிறைய அப்ளிகேஷன்லாம் கொடுக்குறாங்க, நீட் எக்ஸாம் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ ஃபீஸ் வரும்னு தெரியல. இல்லை நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுதுமா. நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் வந்து தெளிவாக நீங்கள் வந்து டிவியில் பாருங்கள். இது சங்கவிக்கு மட்டும் உங்களுக்கு மட்டும் ஒரு பதில் கிடையாதுமா. நான் என்ன கேள்வி கேட்டேன்னா, அவங்க வந்து எம்பிபிஎஸ் படிக்கலான்னு சொல்லிட்டு ஆர்வம் காட்டுறாங்களா, இல்லை பேரண்ட்ஸ் வற்புறுத்துறாங்களா? ஏன்னாமா அவங்க எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. எவ்வளோ ஃபீஸ் நினைச்சு படிக்கணும் ரொம்ப. புரியுதுமா, நீங்கள் கவலையே படாதீங்க சங்கவி. இப்போ நீங்கள் வந்து கரூர்லேருந்து கூப்பிட்டுருக்கீங்கம்மா. உங்கள் தங்கச்சியை ஒரு குவாலிட்டியான டாக்டராக மாற்ற வேண்டியது கார்த்திக் சாருடைய பொறுப்பு, அமோகாவுடைய பொறுப்பு. சரிங்களா? இதற்காக நீங்கள் எந்த ஒரு டொனேஷன் கொடுக்க வேண்டாம், கேபிட்டேஷன் கொடுக்க வேண்டாம். இது சங்கவிக்கு மட்டும் உண்டான பதில் கிடையாது. எதனால் அந்த கேள்வி நான் கேட்குறேன்னா சார், எம்பிபிஎஸ் படிப்புங்கிற ஒரு சாதாரண படிப்பு கிடையாது சார். 100% ஜாப் கேரண்டி உள்ள ஒரு படிப்பு, கடவுளுக்கு நிகரான ஒரு படிப்பு. இட்ஸ் அ நோபல் ப்ரொஃபஷன். நிறைய மரியாதை கிடைக்கும் சார், நிறைய சம்பாதிக்க முடியும் சார். ரிட்டையர்மெண்ட் ஆகாத ஒரு ப்ரொஃபஷன் வந்து பார்த்தீங்கன்னா அது எம்பிபிஎஸ் மட்டும்தான். அப்பேற்பட்ட படிப்பை சார் நான் நீட்டில் குறைவான மதிப்பெண் எடுத்துட்டேன் சார், என்னால் இந்தியாவில் சேர முடியலை, என்னால் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து நிறைய ஃபீஸ் கட்டி படிக்க முடியலை சார், அந்த கவலையை நீங்கள் விட்டுருங்க. ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்க்கு நிகரான டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியிலமா என்னால் உங்களுக்கு வந்து ஒரு எம்பிபிஎஸ் படிப்பை எடுத்து கொடுக்க முடியுமா? நீங்கள் கேட்டீங்க சார் குறைவான செலவில் படிக்க முடியுமானா 100%மா குறைவான செலவில் வந்து படிக்கலாம். நான் சொல்லக்கூடிய விஷயத்தம்மா உங்கள் சிஸ்டர் வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா எம்எஸ் படிப்பை குறிப்பாக யூரோப்பில் ஜெர்மனி, பிரான்ஸ், ஸ்வீடன், நார்வே, டென்மார்க், ஃபின்லாந்து, ஆஸ்திரேலியாலமா ₹1 கூட செலவு பண்ணாமல் ஃப்ரீயாக படிக்கலாம். இப்போ லண்டனில் பிளாப் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டுமா அங்கே இருக்கக்கூடிய டாப் லீடிங் யூனிவர்சிட்டிஸில் அங்கே உள்ள ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் படிப்பு வந்து ஃப்ரீயாக படிக்கலாம். எப்படின்னு தானே கேட்குறீங்க? ஸோ முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எம்பிபிஎஸ் படிப்புங்கிறது உலகம் ஃபுல்லாக காஸ்ட்லி தாம்மா. இப்போ வந்து யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடாவில் போயிட்டு நான் ஒரு எம்பிபிஎஸ் கோர்ஸ் படிக்கணுமா 3-4 கோடி ரூபா செலவாகும். நீங்கள் 3-4 கோடி ரூபாங்கிறது கண்டிப்பாக எல்லாருனாலையும் செலவு பண்ண முடியாது. இப்போ நான் சொல்கிறது எப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பல்கலைக்கழகத்துக்கு மட்டும் இந்த உலக சுகாதார மையமும் ஐநா சபையும் ஃபண்டிங் பண்ணுறாங்கம்மா. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அமோகா மூலியமாக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 13 நாட்டில் அட்மிஷன் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். 2 ஆப்ஷன் இருக்குது, நல்லா நோட் பண்ணிக்கோங்கம்மா. ஆப்ஷன் 1, சார் நான் எம்பிபிஎஸ் மட்டும் படிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்தால் போதும் சார், அப்படி நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா நிறைய நாடுகள் இருக்குது. இன்றைக்கி ரஷ்யா, ஜெர்மனி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாட்வியா, லித்யூனியா, போலண்டு, கசகிஸ்தான், கிர்கிஸ்தான், செர்பியா, போஸ்னியா, அர்மேனியான்னு சொல்லி நிறைய நாடுகள் வந்து இருக்குது. ஆப்ஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா சார் நான் எம்பிபிஎஸ் படிப்பே இங்கிலீஷில் படிக்கணும் சார், எம்எஸ் படிப்பே இங்கிலீஷில் வந்து படிக்கணும் சார். அந்த ஆப்ஷன் 2 போனீங்கன்னா நான் எது மாதிரி மாணவர்கள் என்கரேஜ் பண்ணுவேன்னா
சார் நான் படித்தா டாக்டர் படிப்பு தான் சார் நான் படிக்கணும், நான் பிடிஎஸ் கோர்ஸ் போக மாட்டேன், பிஃபார்ம் கோர்ஸ் போக மாட்டேன், ஆயுர்வேதிக் கோர்ஸ் எடுக்க மாட்டேன், ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட உண்மையாலேயுமா அந்த டெட்டர்மினேஷன், டெடிகேஷன், பேஷன் ப்ளஸ் இன்வால்மெண்ட் இருந்ததுன்னா நம்பர் 1 ஆப்ஷன். குறிப்பாக யூரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் யூரோப்பில் போஸ்னியா, அதாவது உலக சுகாதார மையமும் ஐநா சபையும் ஃபண்டிங் பண்ணுறதுனாலமா நான் சொல்கிறது எப்படின்னா ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் சரைவோ வெறும் 3 லட்சம் ரூபாய். இது ஆச்சரியமாக இருக்கும், ஆனால் இதான் உண்மை. யூனிவர்சிட்டி ஆஃப் பாஞ்சாலுக்கா 4,25,000 ரூபாய். அதை 2 செமஸ்டர் நீங்கள் வந்து பிரித்து வந்து கட்டிக்கலாம். உங்களுடைய ஃபீஸு, அகாமடேஷன், ஃபுட்டு அந்த நாட்டோடைய பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. ஒரு வருஷத்துக்கு மேக்ஸிமம் ஒரு 5 லட்சம் ரூபா. 6 வருஷம் படிக்கணுமா? யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் சரைவோவில் ஒரு 30லேருந்து 32 லட்ச ரூபா படித்து முடிச்சிடலாம். பாஞ்சாலுக்காவில் போய் படிக்கணும் ஆசைப்படுறீங்களா? ஒரு 35லேருந்து ஒரு 37 லட்ச ரூபா படித்து முடிச்சிடலாம். அதே மாதிரி அர்மேனியாமா, எரவான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இந்த பல்கலைக்கழகத்தில் போய் படிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஃபீஸே வந்து ஒரு 5.5 லட்ச ரூபா ஆகுது. மொத்தமாக வந்து 7 லட்ச ரூபா செலவாகும். 6 வருஷம் படிக்கிறதுக்கு ஒரு 42லேருந்து 45 லட்ச ரூபா செலவாகுது. ஸோ எதனால இந்த பல்கலைக்கழகத்தை நான் பற்றி பேசிகிட்டு இருக்கேனாமா, நான் சொல்லக்கூடிய இந்த யூனிவர்சிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 100 இயர்ஸ் ஆகுது. 100 இயர்ஸ், வெரி ஓல்டஸ்ட் அண்ட் ட்ரெடிஷ்னல் ரிசர்ச் பேஸ் பண்ண கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. உலகத்தோடைய ஃபர்ஸ்ட் நேச்சுரோ தெரப்பி யூனிவர்சிட்டி. மெடிசன் சொல்கிற ஒரு கான்செப்டை உலகத்தில் முதல்ல உருவாக்குனவங்க. நீங்கள் படிக்கக்கூடிய அனாட்டமி, பிசியாலஜி, பெத்தாலஜி இந்த சப்ஜெக்ட் எழுதுறது அங்கே உள்ள டாப் லீடிங் சயின்டிஸ்ட். ஸ்வைன் ஃபுல்லுக்கு இவங்க தான் மருந்து கண்டுபிடிச்சாங்க. பெட் ஸ்கேன் மிஷினை இவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அங்கீகாரம் பண்ணுறாங்க, WHO அங்கீகாரம் பண்ணுறாங்க, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷில் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. குறிப்பாக இந்த பல்கலைக்கழகத்தை யுனெஸ்கோ நேரடியாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஏன் யுனெஸ்கோ ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, நான் சொல்லக்கூடிய இந்த பல்கலைக்கழகம் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் மெடிக்கல் கவுன்சில், யூரோப்பியன் கவுன்சில், யூரோப்பியன் எக்கனாமிக் ஏரியா, பொலாக்னா ப்ராஸில் மெம்பர்ஷிப் வச்சுருக்காங்க. நீங்கள் கேட்கலாம், அதனால் நம்மளுக்கு என்ன சார் பயனு? அந்த மெம்பர்ஷிப் வச்சிருக்கிறதுனால இங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் யூரோப்பில் இருக்கக்கூடிய 27 நாடுகளில் எந்த ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் எழுதாமல் நேரடியாகவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். லண்டனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிளாப் எக்ஸாம் எழுதி முடித்த பிறகு ஜெனரல் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் கிரேட் பிரிட்டன் மெம்பர்ஷிப் வச்சிருக்கிறதுனால இங்கே படிக்கக்கூடிய டாக்டர்ஸ் லண்டனில் இருக்கக்கூடிய லீடிங் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்டு ஒரு MS படிப்பு ஃப்ரீயாக வந்து படிச்சுக்கலாம். ஸோ அப்பேற்பட்ட நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் என்னால் உங்களுக்கு ஒரு அட்மிஷன் எடுத்து கொடுக்க முடியும். இது எல்லாத்தோட மிக முக்கியமான விஷயம் நீங்கள் கேட்டிங்கன்னா பிளாஸ்டினேட்டட் பாடிஸ். பிளாஸ்டினேட்டட் பாடிஸ்க்கு என்ன கேட்டிங்கன்னா இறந்த பாடியை பதப்படுத்தி அதை அனாட்டமி லேபில் வச்சு எப்படி கிட்னி ஆப்ரேஷன் பண்ணுறது, எப்படி லிவர் ஆப்ரேஷன் பண்ணுறது சொல்லிட்டு லைவாக எக்ஸ்போசர் இருக்கக்கூடிய ஒரு டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. 2000 பேஷண்ட்ஸ் தங்கக்கூடிய பெட் ஹாஸ்பிட்டல்ஸ் உள்ள ஒரு யூனிவர்சிட்டி. அப்பேற்பட்ட நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் நீங்கள் போய் படிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அமோகாவுடைய செல் நம்பர் நோட் பண்ணிவிட்டு நம்ம ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் தான் இருக்குமா, உடனே வந்து அப்ரோச் பண்ணுங்கள். நிச்சயமாங்க நான் சொல்கிறேன் எப்படின்னா MBBS படிப்பே இங்கிலீஷில் படிக்கலாம், MS படிப்பே இங்கிலீஷில் வந்து படிக்கலாம். இப்போ நீங்கள் ரஷ்யா போகிறீங்க, கசகிஸ்தான் போகிறீங்க, கிர்கிஸ்தானோ இல்லை ஜார்ஜியாவோ இல்லைனா வந்து செர்பியா எங்கே போனாலும் சரி MBBS படிப்பை மட்டும் தான் இங்கிலீஷில் படிக்க முடியும். MS படிப்பை இங்கிலீஷில் படிக்க முடியாது. திருப்பி நீங்கள் இந்தியாவுக்கு வந்துட்டீங்கன்னா திருப்பி நீட் எழுதணும். திருப்பி நீட் எழுதி ஒரு MS படிப்பு படிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ இதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து எப்படின்னா ரொம்ப சீரியஸ்னஸ் இருக்குது, நான் கண்டிப்பாக படிப்பேன் சார், என்னால் ஒரு ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் செலவு பண்ண முடியும்னா நீங்கள் உடனடியாக வாங்க. யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக இது மாதிரி ஸ்காலர்ஷிப் தரக்கூடிய யூனிவர்சிட்டிஸில் வந்து ஒரு MBBS படிப்பை வந்து வாங்கி கொடுக்க முடியும். ஓகேங்க சார். அடுத்ததாக சிவகாசியிலிருந்து ஷாஜஹான் அப்படிங்கிற நேயர் இணைந்திருக்கிறாங்க. ஷாஜஹான், உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் கார்த்திக் சார்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். சொல்லுங்க ஷாஜஹான். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். சார் நான் சிவகாசியில இருந்து கேட்குறேன் சார். சொல்லுங்க சார். இது வந்து இப்போ லாஸ்டா +2 முடிச்சிருக்கிறாரு. சரிங்க சார். அவர் வந்து இன்ஜினியரிங்ல வந்து என்எஸ்ஆரா இருக்கிறாரு. பர்டிகுலரா பாத்தீங்கன்னா ஏஐக்கு வந்து எனக்கு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு சார். சரிங்க சார். இன்ஜினியரிங் படிக்கணுமா? அவங்க அம்மா. ஆமா சார். அவருக்கு இப்போ ஃபாரின்ல இந்தியால படிக்கிறதுக்கும் அந்த அமௌண்ட் இருக்குதுங்களா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஆமா சார். அது நம்ம இந்தியாவுடைய இது கம்பேர் பண்ணும்போது அந்த இதுலயே நம்மளால படிச்சு கொடுக்க முடியுமா, இல்ல நம்ம இந்தியாவிலே படிக்கிறது பெட்டரா? சார் சார் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுக்கோங்க சார். சார் 100% சார் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் சார் இன்ஜினியரிங் படிப்பை முதல்ல யார் உருவாக்குனாங்களோ, அது ஏரோஸ்பேஸ் படிப்பாக இருக்கலாம், இல்லை ஏரோநாட்டிக்கலாக இருக்கலாம், இல்லை மெக்கானிக்கலாக இருக்கலாம், இல்லை ட்ரிபிளியாக இருக்கலாம், இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸாக இருக்கலாம், அந்த படிப்பை சார், அதாவது எப்படின்னா நீங்கள் இந்தியாவில் நம்பர் 1 IIT தானே,
ஐஐடிக்கு நிகரான ரிசர்ச் அதிகமாக இருக்கக்கூடிய டாப் லீடிங் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே நீங்கள் வந்து யூரோப்பில் இருக்குது சார். அங்கே வந்து என்னால் கண்டிப்பாக உங்கள் பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் ஒரு அட்மிஷனுங்கிறது எடுத்து கொடுக்க முடியும் சார். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நார்மலாக இப்போ வந்து சார் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு, கனடாவில் போயிட்டு ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்கணும்னா சார் 60 70 லட்ச ரூபா செலவாகும். ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன சார், எந்த நாட்டுக்கு வேணால் போகலாம். இப்போ அந்த நாட்டில் போயிட்டு நான் படிக்கணும் சார், பார்ட் டைமாக வேலை பார்க்கணும், ப்ளஸ் வந்து ஃபுல் டைம் எனக்கு ஜாப் கிடைக்கணும் சார், நான் ஒரு பிஆர் வாங்கி செட்டில் ஆகணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம போகக்கூடிய அந்த நாட்டில் சார் மக்கள் தொகை குறைவாக இருக்கணும், பார்ட் டைம் ஜாப் பண்ணுற மாதிரி இருக்கணும், ஒர்க் பர்மிட் ஆப்ஷன்ஸ் இருக்கணும், நல்ல கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியாக இருக்கணும், செலவு குறைவாக இருக்கணும், பாதுகாப்பு அதிகமாக இருக்கணும், விசா ஃபார்மல் ஈஸியாக இருக்கணும் சார். இந்த 7-8 விஷயங்கள் எந்த நாடுகள் இருக்கோ அது மாதிரி நாடுகளுக்கு போனால் மட்டும்தான் உங்கள் பையனால் வந்து லைஃப்பில் வந்து செட்டில் ஆக முடியும் சார். அது இல்லாமல் வேலைங்கிறது எப்போ கிடைக்கும், நான் படிக்கக்கூடிய அந்த காலேஜில் ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இருக்கணும், பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் இருக்கணும், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ட்ரைன்டு ப்ரொஃபஸர் இருக்கணும் சார். இன்றைக்கி நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸோடைய பெட்ரோல் என்ன பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு காலேஜில் போய் சேர்த்து விட்டுறாங்க. 4 வருஷம் கழிச்சு சார் வேலை கிடைக்கலன்னா சார் வேலைங்கிறது சார் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஒரு டாப் லீடிங் யூனிவர்சிட்டியில் படித்தா மட்டும் தான் வேலை கிடைக்கும் சார். அந்த வகையில் வெளிநாட்டை பொறுத்தளவில் இந்தியாவில் படிக்கிறத விட சீப்பு தான். இப்போ குறிப்பான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அர்மேனியா இல்லைனா போஸ்னியா இல்லை லாட்வியா, லித்துவேனியா, இங்கே இருக்கக்கூடிய டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் சார், இப்போ குறிப்பாக நீங்கள் அர்மேனியாவை எடுத்துக்கங்களேன், அந்த நாட்டோடைய கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் போயிட்டு ஒரு பிஇயில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸ் பண்ணி ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மொத்த ஃபீஸே 2 லட்சம் தான். இது ஆச்சரியமானா அதான் உண்மை. 4 வருஷம் ஃபீஸ் 8 லட்ச ரூபாய் தான். இதே லாட்வியா லித்துவேனியா படிக்க ஆசைப்படுறீங்களா ஒரு வருஷத்துக்கு வந்து ஃபீஸ் வந்து 3 லட்ச ரூபாய் தான். நீங்கள் ஃபீஸை விட்டுருங்க சார். எதனால யூரோப்பியன் கண்ட்ரி வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா யூரோப்பில் இருக்கக்கூடிய எல்லா யூனிவர்சிட்டிஸுமே கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. படிக்கும்போது பார்ட் டைம் ஜாப் பண்ணிக்கலாம், படித்து முடிச்ச பிறகு ஒர்க் பர்மிட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க, ஒரு விசாவை பயன்படுத்திக்கிட்டு 27 நாட்டுக்கு ட்ராவல் பண்ணிக்கலாம் சார், ஷெங்கன் விசா கொடுக்குறாங்க. இப்போ 4 வருஷம் படிப்புனா 2.5 வருஷம் தான் படிப்பு இருக்கும். மீது ரிமைனிங் 1.5 இயர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் ரெலவெண்ட் ஃபீல்டில் தே ஆர் கிவிங் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங். இப்போ மெக்கானிக்கலா BMW, ஆடி, வோல்வோ அங்கே ட்ரைனிங் தராங்க. இதே நான் ஒரு ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்டாக எரிக்சன் ஓகேல ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நான் ஒரு சிவில் படிப்பு எடுக்கிறேன்னா 360 ஆர்கிடெக்சர், வில்லியம் அண்ட் அசோசியேட், ட்ரிபிள் சிவில்ஸில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க சார். உங்கள் கூட படிக்கக்கூடிய அந்த மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் லாட்வியா, ஒருத்தர் லித்துவேனியா, ஒருத்தர் போலண்டு, ஒருத்தர் ஜெர்மனி, ஒருத்தர் ஃப்ரான்ஸ், ஒருத்தர் சிங்கப்பூர், ஒரு மலேசியான்னு சொல்லி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. மேக்ஸிமம் குரூப் டிஸ்கஷன், கேஸ் ஸ்டடிஸ், அசைன்மெண்ட், மனப்பாடம் இல்லாத ஒரு எஜுகேஷன். இது இல்லாமல் 2 வருஷம் உங்கள் குழந்தை சார் கிளாஸில் படித்து டாப்பராக வந்துட்டாங்கன்னா அடுத்த 2 வருஷம் ஜெர்மன் கவர்மெண்ட் டேடுன்னு ஒரு ஸ்காலர்ஷிப் தராங்க. அடுத்த 2 வருஷம் ஃபீஸ் கட்ட வேண்டாம். ஒரு பிஇ முடித்த பிறகு ஒரு எம்எஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா யூரோப்பில் இருக்கக்கூடிய 27 நாடுகளில் 17 நாட்டில் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறாங்க. அந்த குறிப்பாக நார்வே, டென்மார்க், ஃபின்லாந்து, ஸ்வீடன் அந்த நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷமும் 3 வருஷமும் வேலை பார்த்தாங்கன்னா இவங்களுக்கு அந்த நாட்டோடைய பெர்மனன்ட் ரெசிடென்சியல் கிடைக்குது. நான் ஒரு யூரோப்பியன் பிஆர் ஹோல்டர் ஆகிட்டேன்னா உலகம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணலாம், அங்கேயே பிஸ்னஸ் பண்ணலாம். அப்பேற்பட்ட நீ டெக்னாலஜி எஜுகேஷனில் நம்பர் 1 இருக்கக்கூடிய மெயினாக சார் பணத்துக்கு அதிக முக்கியத்துவம் தராத நாடுகள், இதை பற்றின விழிப்புணர்வு நம்மள்கிட்ட வந்து இல்லை. ஸோ அப்பேற்பட்ட நாடுகளில் நீங்கள் ஏன் உங்கள் பையனை போய் ஒரு இன்ஜினியரிங் சேர்த்து விடக்கூடாது? என்னால் நிச்சயமாக ஒரு அட்மிஷன் வந்து எடுத்து கொடுக்க முடியும் சார். நீங்கள் அமோகாவுடைய செல் நம்பர் நோட் பண்ணிவிட்டு உடனே எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். யார் வந்து ஃபஸ்ட் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இது மாதிரி ஸ்காலர்ஷிப்ஸுங்க கிடைக்கும். ஒரு வருஷத்துக்கு நான் சொல்கிறது எப்படின்னா அர்மேனியாலலாம் வெறும் 2 லட்ச ரூபா தான். 2 லட்ச ரூபா என்னால் உங்களுக்கு ஒரு செலவு பண்ண முடியும்னா வந்து அப்ரோச் பண்ணுங்கள். அது மெக்கானிக்கல் இல்லை ட்ரிபிள் இ இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லை சிவில் எந்த படிப்பாக இருந்தாலும் நீங்கள் அமோகா மூலியமாக நிச்சயமாக ஒரு சீட்டுங்கிறது எடுத்து கொடுக்க முடியும். ஓகேங்க சார். நம்ம Welcome to the Faculty of Medicine. Begins here. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து எம்பிபிஎஸ் படிக்கலாம்னு சொல்லி ஒரு ட்ரீமோடு வந்திருப்பாங்க. அமோகா வந்து ரொம்பவே கோஆப்ரேட்டிவாகவே இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த யூனிவர்சிட்டியும் வந்து 100 இயர்ஸ் வந்து ரொம்ப ஓல்டான யூனிவர்சிட்டி அண்ட் இந்த யூரோப்லேயும் வந்து த பெஸ்ட் யூனிவர்சிட்டி. காலேஜ் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் மெடிசன் படிக்கிறது வந்து என்னோட ட்ரீமாக இருந்துச்சு. அமோகா எங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னா, நான் கார்த்திக் சாரோட இன்டர்வியூ வந்து டிவியில் தான் பார்த்தேன். தென் நாங்கள் கார்த்திக் சார் அப்ரோச் பண்ணேன். அவங்க எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க மெடிக்கல் ஸ்டடீஸ் அப்ராடில். நீங்கள் ஒரு எம்பிபிஎஸ் படிக்கணும் உங்கள் ட்ரீமாக இருந்துச்சுன்னா டேரெக்டாக வந்து அமோகா ஏஜென்சிஸ் வந்து ஸ்ட்ராங்காக அப்ரோச் பண்ணலாம். ஹலோ, ஐம் சூர்யா ஃப்ரம் திருச்சிராப்பள்ளி. எம்பிபிஎஸ் படிக்கணுங்கிறது எல்லாரோட கனவு தான், அதே மாதிரி என்னோட கனவும் அதே தான்.
ஸோ ஃபஸ்ட் இயர் ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் நீட் ட்ரை பண்ணேன். ஸோ மார்க் அப்போ கம்மியாக இருந்துச்சு. சரி 1 இயர் ட்ராப் எடுத்து படிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு 1 இயர் ட்ராப் பண்ணியும் படித்தேன். பட் அப்பயுமே எனக்கு வந்து ஒரு கட் ஆஃப் ரேஞ்ச் மார்க் கிடைக்கல. ஸோ அப்போ வேற என்ன பாசிபிள் அப்படின்னு பார்க்குறப்ப அப்ராடில் படிக்கலாமே அப்படின்னு வந்து ஒரு ஐடியா வந்துச்சு. சரி அப்புறம் வந்து நிறைய சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கப்ப யூடியூப்ல கார்த்திக் சாரோட வீடியோ ஒன்று வந்துச்சு. அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார் ஒரு நியூஸ் சேனலுக்கு. சரி அதை பார்ப்போமேன்னு பார்த்தப்ப அவர் வந்து ஒரு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் நிறையாவே என்னென்ன தேவை இருக்கு. இப்போ ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு என்னென்ன இதெல்லாம் அப்ராட்ல படிக்கணும்னா அந்த மெடிக்கல் காலேஜுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் எதெல்லாம் வேணும், அந்த காலேஜ் எதெல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கணும், அது மாதிரிலாம் நிறைய சொன்னார். அதே மாதிரி அவரோட அந்த இன்டர்வியூவில் அவர் மென்ஷன் பண்ண ஒரு பெஸ்ட் காலேஜ் வந்து போஸ்னியாவில் இருக்க ஈஸ்ட் சரேவோ, யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் சரேவோ. இங்கே தான் சரி நம்மளும் சரி நல்ல காலேஜாக இருக்குது, சரி நம்ம வந்து ஒரு சர்ச் பண்ணி பார்ப்போமே கூகுளில் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தப்ப இட் வாஸ் குட், நாட் குட், இட் வாஸ் அ பெட்டர் அண்ட் கிரேட் காலேஜ். என்ன சொல்கிறது, ஒரு மெடிக்கல் படிக்கணும் அப்படின்னா ஒரு லோ காஸ்ட் அப்படின்னு படிக்கணும்னு நினச்சோம்னா இங்கே வந்து படிக்கலாம். ஈஸ்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் சரேவோ இஸ் பெஸ்ட் காலேஜ் ஃபார் தட். ஸோ இது நான் வந்து என்ன பண்ணலான்னு பார்க்குறப்ப சரி அவர் வந்து கீழே கான்டாக்ட் நம்பர் இருந்துச்சு. சரி ஃபோன் பண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அவங்க எனக்கு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டப்ப அவங்க சொன்னாங்க டீட்டெயில்ஸ்லாம் நிறையாவே கொடுத்தாங்க. அப்புறம் வந்து கார்த்திக் சார்ட்ட பேச முடியுமான்னு கேட்டோடனே சரி உடனே வந்து கார்த்திக் சார்ட்டு கனெக்ட் பண்ணி அவரும் எனக்கு வந்து இந்த காலேஜ் எப்படிப்பட்ட காலேஜ் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 இயர்ஸ் ஒரு ஓல்டு யூனிவர்சிட்டின்னு சொன்னார். அதே மாதிரி இங்கே இந்தியன் ஃபுட் எல்லாமே கிடைக்குமா, ஒரு ஃப்ரெண்ட்லி அண்ட் மோர் செக்யூரா ரொம்ப பேசினார். ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃப்ரெண்ட்லி மேனர்ல நமக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கார்த்திக் சார் தான் கொடுத்தாரு. சரி ஓகே நமக்கு இந்த யூனிவர்சிட்டி ஓகே, ஸோ அதனால செலக்ட் பண்ணணும்னு சொல்லி அம்மாவா ஆஃபீஸ்க்கு போனோம். அவங்க கேட்ட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தோம். அவங்க வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விசா ப்ராசஸ்க்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க டெல்லி. அங்கேயுமே நல்லா ஒரு கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன் தான். விசா முடிச்சுட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணோம் விசா வர வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து விசா வந்ததுக்கப்புறம் சரி இங்கே போகணும் அப்படின்னு சொல்லி திருப்பி அம்மா ஆஃபீஸ்க்கே கூப்பிட்டாங்க. அங்கே இருந்து கார்த்திக் சார் வந்து எங்களுக்கு திருப்பி இங்கே போச்சா யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் சரேவோ இங்கே போச்சாக்கு வந்து எங்களை கூப்பிட்டு வந்தார். கூப்பிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் ஆச்சு. 1 வீக்காக அவர் எங்கள் கூட தான் இருக்காரு. அண்ட் எங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் அவர் தான் செஞ்சு கொடுத்துட்ருக்காரு இன்ன வரைக்குமே. மணி கன்வர்ஷன்லேருந்து அவர் எங்கே ஃபுட்டு பெஸ்ட்டாக நல்லா கிடைக்கும், எந்தெந்த கடையில் வாங்கினா கொஞ்சம் சீப்பாக இருக்கும், எல்லாத்தையுமே அவர் தான் சொன்னார். ஸோ என்னோட எம்பிபிஎஸ் கனவு நிறைவேறினதுக்கு காரணம் அமோகா மற்றும் கார்த்திக் சார். தேங்க்யூ. அமோகா மூலயமா தற்பொழுது வெளிநாட்டில் எம்பிபிஎஸ் படித்து வரக்கூடிய மாணவர்களின் கருத்துக்களை அமோகா எந்த அளவுக்கு உதவி பண்ணியிருக்கு அப்படிங்கிறத மாணவர்களே ஷேர் பண்ணாங்க. சார் குறிப்பாக எம்பிபிஎஸ் வெளிநாட்டில் படிப்பது எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான எஜுகேஷனாக இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய மருத்துவ படிப்புகளை வழங்கக்கூடிய யூனிவர்சிட்டியோட குவாலிட்டிஸ் பற்றி சொல்லுங்கள் சார். என்னுடைய சின்ன ஒரு அனுபவத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் சார். எனக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சார் ஒரு 17 வருஷமாக இந்த சர்வீஸை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். 64 நாடுகளுக்கு மேலே நான் வந்து பர்சனலாக ட்ராவல் பண்ணியிருக்கேன் சார். என்னென்னா இப்போது எங்களால் எல்லா நாடுகள்லையும் அட்மிஷன் வந்து எடுத்து கொடுக்க முடியும் சார். இப்போ என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா போஸ்னியாவில் படிக்கிறாங்க, ரஷ்யாவில் இருக்காங்க, செர்பியாவில் படிக்கிறாங்க, ஜார்ஜியா, கசகிஸ்தான், கிர்கிஸ்தான், லாட்வியா, லித்துவேனியா, போலண்டு, ஜமைக்கா, மலேசியா, மொரீஷியஸ் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 13 நாடுகளில் வந்து படிச்சுட்ருக்காங்க சார். அதில் நான் என்ன சொல்ல வரேன்னா சார், நான் படித்தா டாக்டர் படிப்பு தான் சார் நான் படிப்பேன். அந்த சீரியஸ்னஸ், அந்த டிட்டர்மினேஷன் யாருக்கு இருக்கோ சார், எனக்கு வேறு எந்த கான்சன்ட்ரேஷனுமே கிடையாது, எனக்கு எம்பிபிஎஸ் படிப்பு மட்டும்தான் வேணும், நான் வந்து டிசிப்ளினாக இருப்பேன், என்னால் நீங்கள் சொல்லக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை கட்ட முடியும் சார், நான் எம்பிபிஎஸ் படிப்பே இங்கிலீஷில் படிக்கணும் சார், எம்எஸ் படிப்பே இங்கிலீஷில் படிக்கணும், நான் வந்து நாளைக்கு திருப்பி இந்தியாவுக்கு வரும்போது ஒரு நம்பர் 1 சர்ஜனாக வந்து இந்தியாவுக்கு வரணும், இப்போ கார்டியாலஜி, ரேடியாலஜி, ஆர்த்தோ, பீடியாட்ரிஷியன், கைனகாலஜி சொல்லிட்டு எனக்கு லைஃப்பில் வந்து ஏதாவது விஷயம் சாதிக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். அது மாதிரி மாணவர்களுக்கு மட்டும்தான் நான் போஸ்னியா ரெக்கமெண்ட் பண்ணுவேன் சார். ஏன்னா வந்து வி ஆர் த கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ், வி ஆர் நாட் ஏஜென்ட். இப்போ அந்த ஸ்டூடெண்ட் அங்கே போய் படிக்கலாம்னா சார் எங்கள் ரெப்புடேஷன் ஸ்பாயில் ஆயிரும் சார். ஸோ அந்த சீரியஸ்னஸ் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் மட்டும் எங்களை வந்து அப்ரோச் பண்ணுங்கள், எல்லோரும் எங்களை வந்து அப்ரோச் பண்ண வேண்டாம். ஏன்னா எம்பிபிஎஸ் படிப்புங்கிற ஒரு சாதாரண படிப்பு கிடையாது சார், ஒரு தலைமுறை மாற்றத்துக்கு உண்டான ஒரு படிப்பு. 1500 நாள் கஷ்டப்பட்டு படித்தீங்கன்னா அடுத்த 50 வருஷம் சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ அப்பேற்பட்ட படிப்பை இப்போ நான் எதனால் போஸ்னியாவில் போய் படிங்கன்னு நான் சொல்ல வரேன்னா ரொம்ப சிம்பிள். இன்றைக்கி வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறத விட குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட டெஸ்டிமோனியில் பார்த்தோம் சார், இவங்க வந்து ஈஸ்ட் சரேவோவில் படிச்சுட்டு இருக்காங்க. இது மாதிரி ஈஸ்ட் சரேவோவில் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க.
நீங்கள் நேரடியாக நம்மளுடைய ஆஃபீஸ்க்கு வந்தீங்கன்னா இது மாதிரி நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் வந்து போட்டு காட்ட முடியும். புதுக்கோட்டை, திருச்சி, பட்டுக்கோட்டை, சென்னை, மதுரை, தஞ்சாவூர், பொள்ளாச்சின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஊர்லேயும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் போய் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த நாட்டோடைய கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் சரைவோ, யூனிவர்சிட்டி ஆஃப் பாஞ்சாலுக்கா. ஸோ அந்த பிரைம் மினிஸ்டர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி சார். முதல் விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்க்கு நிகரான ஒரு டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஏன் போய் படிக்கக்கூடாது? நான் சொல்லக்கூடிய இந்த பல்கலைக்கழகம் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சார் 150லேருந்து 200 வருஷம் ஆகுது. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் நீங்கள் கேட்டிங்கன்னா, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷாக இருந்தால் கூட சார் யூரோப்பில் 27 நாடு இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சார், அந்த நாட்டோட மிக முக்கியமான மொழி ஜெர்மன், ஃப்ரெஞ்ச், ஸ்வீடிஷ், ஸ்பானிஷ், ஐரின் இந்த லாங்குவேஜ் வந்து ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்குறாங்க. யுனெஸ்கோ இந்த பல்கலைக்கழகத்தை நேரடியாக ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க சார். யுனெஸ்கோ வந்து அவள் ஈஸியாக வந்து எல்லா பல்கலைக்கழகத்தை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் சரைவோவில் வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் சார், சுவிட்சர்லாந்து மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு நாடு. ஆனால் சுவிட்சர்லாண்டில் போயிட்டு நான் வந்து ஒரு MBBS கோர்ஸ் படிக்கிறது 4 கோடி ரூபா செலவாகும். ஆனால் இங்கே வந்து நான் ஒரு MBBS கோர்ஸ் படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 33லேருந்து ஒரு 35 லட்ச ரூபா இருந்தால் மட்டும் போதும். ஏன்னா அவ்வளோ வந்து ஒரு அழகான ஒரு இடம். ஸோ அது இல்லாமல் யுனெஸ்கோ வந்து ஏன் அங்கீகாரம் பண்ணுறாங்க? 65 நாட்டு மக்கள் இங்கே அங்கே தங்கி படிச்சுட்டு இருக்காங்க. 10,000 பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து பலதரப்பட்ட மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லாத்தோட மிக முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 90% மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பேசுவாங்க சார். இப்போ ரஷ்யா போனால் ரஷ்யன் மொழி கற்றுக்கணும், சைனா போனால் சைனீஸ் கற்றுக்கணும், கசகிஸ்தான் போனால் ஒரு மொழி கற்றுக்கணும், கிர்கிஸ்தான் போனால் ஒரு மொழி கற்றுக்கணும், செர்பியா போனால் செர்பியன் லாங்குவேஜ் கற்றுக்கணும். இங்கே வந்து அது மாதிரி ஒரு பிரச்சனைகள் கிடையாது. எல்லாருமே வந்து இங்கிலீஷ் வந்து பேசக்கூடிய ஒரு நாடு. அது இல்லாமல் நான் சொல்லக்கூடிய இந்த யூனிவர்சிட்டிஸ்க்கும் நீங்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பாஸ்டன் மெடிக்கல் ஸ்கூல், நியூயார்க் மெடிக்கல் ஸ்கூல், ஏல் யூனிவர்சிட்டி, தாமஸ் ஜெஃபர்சன் அந்த டைப் வந்து வச்சிருக்கிறதுனால இப்போ நம்ம டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சார், அந்த டைப் வந்து பயன்படுத்திக்கிட்டு அவங்களோட ஹவுஸ் சர்ஜன், இப்போ கார்டியாலஜி, ரேடியாலஜி, ஆர்த்தோ, பீடியாட்ரிக்ஸ் ஒருத்தர் 2 பேர் கிடையாது சார், 3000 டாக்டர்ஸ் நவ் தர் பிராக்டிஸ் இன் கலிஃபோர்னியா. ஸோ அப்பேற்பட்ட பல்கலைக்கழகத்தில் நீங்களும் போய் படிக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் யூரோப்பில் போய் செட்டில் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா? யூரோப்பியன் மெடிக்கல் கவுன்சில், யூரோப்பியன் எக்கனாமிக் ஏரியாவில் மெம்பர்ஷிப் வச்சுருக்காங்க. இங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ஜெர்மனுங்கிற ஒரு லாங்குவேஜ் கற்றுட்டா மட்டும் போதும் சார். நான் சொல்கிறது எப்படின்னா, நான் வாழ்க்கையில் செட்டில் ஆகணும் சார், ஒன்றும் இல்லை ஜெர்மன் இல்லை ஃப்ரெஞ்சு, இந்த 2 மொழியில் ஏதாவது ஒரு மொழி கற்றுக்கிட்டிங்கன்னா ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய 27 நாடுகளில் 17 நாட்டில் இந்த மொழி பேசுகிறாங்க சார். 5வது வருஷம் படிக்கும்போது ஹியூமன் எத்திக்ஸ்னு ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஜெர்மன் லாங்குவேஜ் இருந்ததுன்னா, நான் சொல்கிறது எப்படின்னா ஜெர்மனியில் இருக்கக்கூடிய லீடிங்கான யூனிவர்சிட்டி, 400 வருஷம் பழமை வாய்ந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மூனிச், யூனிவர்சிட்டி ஆஃப் பெர்லின், யூனிவர்சிட்டி ஆஃப் ஹாம்பர்க், இது மாதிரி டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் அங்கே இருக்கக்கூடிய லீடிங் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்டு ஒரு MS படிப்பை ஃப்ரீயாக படிச்சுக்கலாம். இது சாத்தியமான கண்டிப்பாக சாத்தியம்தான். ஸோ நான் சொல்கிறது எப்படின்னா, MBBS படிப்பே இங்கிலீஷில் படிக்கலாம், MS படிப்பே இங்கிலீஷ் வந்து படிக்கலாம். ஸோ அப்பேற்பட்ட விஷயங்கள் இந்த நாடுகளில் வந்து இருக்குது. அது இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, நீ உலகத்திலே ரொம்ப ரொம்ப கஷ்டமான எக்ஸாம் USMLE எக்ஸாம் சார். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வைக்கக்கூடிய USMLE எக்ஸாமுக்கு ட்ரைனிங் தராங்க, யூகேல வைக்கக்கூடிய PLAB எக்ஸாமுக்கு ட்ரைனிங் தராங்க, இந்தியாவில் வைக்கக்கூடிய ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமுக்கு ட்ரைனிங் தராங்க. அவங்களுடைய கரிக்குலமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ரூமில் 20 பேர், இந்த 20 பேரை பார்த்துக்கிறதுக்கு 5 ப்ரொஃபஸர், 2 மணி நேரம் தியரி கிளாஸா, மீதி 3 மணி நேரம் கம்பல்சரியாக ப்ராக்டிக்கல் செஷன். ரோபாஸ்ட் கரிக்குலம் தான் யூஸ் பண்ணுறாங்க. பிளாஸ்டினேட்டட் பாடிஸை யூஸ் பண்ணி சொல்லித்தரக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி, 2000 பேஷண்ட்ஸ் தங்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் இருக்குது. அது எதனால சொல்ல வரேன்னா, கிளினிக்கல் எக்ஸ்போஷர் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. நம்ம ஊரில் ஒரு பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சார் என் பையன் படிப்பானா சார், அவன் வந்து நீட்லேயே குறைவான மதிப்பெண் எடுத்திருக்கான், +2 குறைவான மதிப்பெண் எடுத்திருக்கான், அவனால் சர்வே பண்ண முடியுமா? தயவு செய்து பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்குள்ள சூழலை வச்சு உங்கள் குழந்தைங்களோட எதிர்காலத்தை டிசைட் பண்ணாதீங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சரியான ஒரு சூழல் அமைஞ்சதுன்னா நம்மளாலே வாழ்க்கையில் சாதிக்க முடியும். அதை தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடிங்கிற ஒரு கிராமத்தில் தமிழ் மீடியத்தில் படித்த என்னால் சாதிக்க முடியும் போது உங்களால் சாதிக்க முடியும். இப்போ நம்ம ஊரில் இங்கிலீஷ் மீடியத்திலே படிப்பாங்க சார், ஆனால் யாரும் இங்கிலீஷ் பேச மாட்டான். எனக்கு கூட உள்ள பசங்க பேச மாட்டாங்க. இது அங்கே போனாங்கன்னா இங்கிலீஷில் தான் பேசி ஆகணும், அவன் லோக்கல் லாங்குவேஜ் கற்றாகணும், ஜெர்மன் கற்றுக்கணும், நிறைய டெக்னாலஜி லேர்ன் பண்ணுவாங்க, நிறைய கல்ச்சர் கற்றுக்குவாங்க, நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, அவங்களே துணி துவைக்கணும், அவங்களே சமைக்கணும், அவங்களே ஓடணும் சார். அந்த பாசிட்டிவிட்டி வந்துடும், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்துடும். அதனால அப்பேற்பட்ட நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் நான் சொல்கிறேன், யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் சரைவோ ஒரு செமஸ்டர் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,70,000 ரூபாய் தான். யூனிவர்சிட்டி ஆஃப் பாஞ்சாலுக்கா ஒரு செமஸ்டர் ஃபீஸ் வந்து 2,25,000 ரூபாய். ஸோ அப்பேற்பட்ட நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மெடிக்கல் எஜுகேஷன் டிக்ஷனரியில் இந்த யூனிவர்சிட்டி மெம்பர்ஷிப் வச்சிருக்காங்க, WHO ரெகக்னைசேஷன் பண்ணுறாங்க.
மலேசியன் மெடிக்கல் கவுன்சில், யூரோப்பியன் மெடிக்கல் கவுன்சில், சிங்கப்பூர் மெடிக்கல் கவுன்சில், அமெரிக்கன் மெடிக்கல் கவுன்சில், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மெடிக்கல் அசோசியேஷனும் மெம்பர்ஷிப் வச்சிருக்காங்க. கிளைமேட்டிக் கண்டிஷன் அவ்வளோ ப்ளசண்டாக இருக்குது. அங்கேயே நம்ம வந்து குக் பண்ணி சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். சாப்பாடை பொறுத்தவரை பிரச்சனை கிடையாது. ஹாஸ்டலை பொறுத்தளவு வந்து ஒரு 3 ஸ்டார் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அகாமடேஷன். உங்களுக்கு தேவையான அட்மிஷன், அகாமடேஷன், விசா, ஃப்ளைட் டிக்கெட், பேங்க் லோன் அசிஸ்டன்ட், அது இல்லாமல் சார் எங்களுடைய ஆஃபீஸ் அங்கே இருக்குது. எங்களுடைய பர்சன் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. 24 மணி நேரம் உங்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் எங்களால் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ நான் சொல்கிறது எப்படின்னா, நம்பர் 1 ஆப்ஷனில் படிக்க ஆசைப்படுறீங்களா? ஆனால் என்ன பிரச்சனைனா, இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் வி சர்வேல மொத்தமாக 75 சீட்டு தான், ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது. உங்களுக்கு உண்மையாலே படிப்பில் சீரியஸ்னஸ் இருக்குது சார், நான் கல்ச்சர் ரீதியாக கெட்டு போயிடக்கூடாது, எங்கள் குழந்தைங்க எம்பிபிஎஸ் படிப்பு இங்கிலீஷில் படிக்கணும், எம்எஸ் படிப்பில் இங்கிலீஷில் படிக்கணும், அவங்க ஒரு குவாலிட்டியான டாக்டராக வந்து திருப்பி இந்தியாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, யார் வந்து ஃபஸ்ட் அப்ளை பண்ணுறீங்களோ, ஏற்கனவே அப்ளிகேஷன் ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. போன வருஷம் நீட் எழுதுனவங்க, அதுக்கு முந்தின வருஷம் நீட் எழுதுனவங்களும் வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு சீட் வேணும் ஆசைப்படுறீங்களா, அமோகாவுடைய வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா என்னென்ன ரெக்கவர் டாக்குமெண்ட் சொல்லுவாங்க, உடனே பண்ணிட்டீங்கன்னா இ சர்வேல அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா பாஞ்சாலுக்கா, இ சர்வேக்கும் பாஞ்சாலுக்காவுக்கு ஒரே டிஃபரன்சியேஷன் தான். பாஞ்சாலுக்காங்கிறது ஒரு ரொம்ப பெரிய சிட்டி, இ சர்வேங்கிறது ஒரு சின்ன சிட்டி. ஆனால் இங்கே போய் படித்தாலும் அதே எம்பிபிஎஸ் படிப்பு தான், அங்கே போய் படித்தாலும் அதே எம்பிபிஎஸ் படிப்பு தான். என்னென்னா செலவு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். உங்களால் வந்து சார் என்னால் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 6 லட்ச ரூபா செலவு பண்ண முடியும், ஓவராலாக ஒரு 36லேருந்து 37 லட்சம் செலவு பண்ண முடியும்னா நம்ம தாராளமாக பாஞ்சாலுக்கால அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் பாஞ்சாலுக்கால என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா, அங்கே மொத்த சீட்ஸ் வந்து 125 சீட்ஸ் தான். யார் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ நான் சொல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க, எம்பிபிஎஸ் படிப்பு இங்கிலீஷில் படிக்கலாம், எம்எஸ் படிப்பு இங்கிலீஷில் படிக்கலாம். அது இல்லாமல் இப்போ அர்மேனியா எரவான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஒரு எம்பிபிஎஸ் கோர்ஸ் படித்து முடிக்கிறது ஒரு 45 லட்சம் செலவாகும். நான் சொல்லக்கூடிய எல்லா குவாலிட்டிஸுமே இங்கே வந்து இருக்குது. ஆனால் செலவுங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி. சார் நான் ரஷ்யாவில் போய் படிக்கணும் சார், உங்கள் ரஷ்யாவில் எந்த யூனிவர்சிட்டி வேணும்? யூனிவர்சிட்டி ஆஃப் மாரி, யூனிவர்சிட்டி ஆஃப் கிரிமியா, யூனிவர்சிட்டி ஆஃப் திவேர், யூனிவர்சிட்டி ஆஃப் உலியான்ஸ், எங்களால் எல்லா இடத்துக்கு மாஸ்கோ மெடிக்கல் யூனிவர்சிட்டி உட்பட எங்களால் வந்து அட்மிஷன் எடுத்து கொடுக்க முடியும். ஆனால் என்னென்னா எம்பிபிஎஸ் படிப்பு மட்டும் தான் இங்கிலீஷில் படிக்க முடியும், எம்எஸ் படிப்பை இங்கிலீஷில் படிக்க முடியாது, லோக்கல் லாங்குவேஜ் ரஷ்யனில் தான் படிக்க முடியும். அதே மாதிரி ஜார்ஜியா, யூனிவர்சிட்டி ஆஃப் ஜார்ஜியா இல்லை யூனிவர்சிட்டி ஆஃப் ட்ரிப்ளிசி வி கேன் ஏபிள் டு கெட் த அட்மிஷன். அதே மாதிரி கசகிஸ்தான் இல்லை கிர்கிஸ்தான் இல்லை உஸ்பெஸ்கிஸ்தான் இல்லை நீங்கள் வந்து இங்கே செர்பியா போன ஆசைப்படுறீங்களா, யூனிவர்சிட்டி ஆஃப் நீஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் பல்கிரேட், உங்களுக்கு எங்கே வேணாலும் நீங்கள் அமோகா மூலமா சீட் வந்து எடுத்து கொடுக்க முடியும். பட் அதில் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, எம்பிபிஎஸ் படிப்பே இங்கிலீஷில் படிக்கலாம், எம்எஸ் படிப்பே இங்கிலீஷில் படிக்கலாம். இப்போ நீங்கள் 3-4 கோடி ரூபா செலவு பண்ணி படிச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு என்ன குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கிடைக்குமோ, என்ன குவாலிட்டி ஆஃப் எக்ஸ்போசர் கிடைக்குமோ, அதே கைண்ட் ஆஃப் எஜுகேஷனை நான் சொல்கிறது ஒரு வருஷத்துக்கு உங்களோட ஃபீஸ் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்டர் 3,25,000 ரூபாய், யூனிவர்சிட்டி ஆஃப் பாஞ்சாலுக்கா 4,25,000 ரூபாய். ஸோ யார் வந்து ஃபஸ்ட் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு என்னால் எம்பிபிஎஸ் படிப்பே இங்கிலீஷில் எடுத்து கொடுக்க முடியும், எம்எஸ் படிப்பே இங்கிலீஷில் எடுத்து கொடுக்க முடியும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அதே நோட் பண்ணிக்கங்க. நான் சொல்லக்கூடிய விஷயத்தை ஃபாலோ பண்ணினீங்கன்னா எம்எஸ் படிப்பை ஃப்ரீயாக படிக்கலாம். எம்எஸ்க்கு 1 ரூபா கூட செலவு பண்ண வேண்டாம். எங்கே? ஜெர்மனி, பிரான்ஸ், ஸ்வீடன், நார்வே, டென்மார்க், ஃபின்லாந்து, ஆஸ்திரியா அங்கே இருக்கக்கூடிய, ஏன்னா அவங்க வந்து புலாகனா ப்ராசஸில் மெம்பர்ஷிப் வச்சுருக்காங்க, யூரோப்பியன் மெடிக்கல் கவுன்சில் மெம்பர்ஷிப் வச்சுருக்காங்க. அந்த இசிடிஎஸ் பாயிண்ட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறதுனால இங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு எம்எஸ் படிப்பை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இது எல்லாமே சாத்தியமா சார்னா கண்டிப்பாக சாத்தியம்தான். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய வேலை, அமோகாவுடைய செல் நம்பர் நோட் பண்ணிவிட்டு உடனே வந்து அப்ரோச் பண்ணிங்கன்னா நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் எங்களால் ஒரு எம்பிபிஎஸ் படிப்புங்கிறது எடுத்து கொடுக்க முடியும். Hi everybody, my name is Anvesi. நான் திருவாரூர்ல இருந்து வரேன். ஸோ இந்த யூனிவர்சிட்டி நான் அமோகா மூலமா இங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து கார்த்திக் சாரோட இன்டர்வியூ வந்து நியூஸ் சேனலில் பார்த்தேன். ஸோ அதை பார்த்துட்டு சரி அப்ராட் ஸ்டடீஸ் எனக்கு ஐடியாவே இல்லை. ஸோ கார்த்திக் சார் அப்ரோச் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ், யூனிவர்சிட்டியோட டீட்டெயில்ஸ், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் இந்த ஊரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கார்த்திக் சார் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ எல்லாமே எனக்கு வந்து ஓகேவா இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா, கார்த்திக் சார் தான் எங்கள் கூட எல்லாமே இருந்து எல்லாமே எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் விசா இன்டர்வியூக்காக நாங்கள் டெல்லிக்கு போனோம். டெல்லிக்கு போகும்போது கார்த்திக் சார் கூடவே வந்து எங்களுக்கு ஃபுட் அகாமடேஷன் அண்ட் அங்கே இருக்க எல்லா ப்ராசஸிங்கும் எல்லாமே கூட இருந்து எங்களுக்கு வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. விசா இன்டர்வியூ வந்து நாங்கள் முடிச்சுட்டு வந்துட்டோம். அண்ட் தென் விசா வந்து எங்களுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நாங்கள் யூனிவர்சிட்டிக்கு வந்து பாஸ்போர்ட் விசா எல்லாமே எடுத்து கார்த்திக் சார் யூனிவர்சிட்டிக்கு எங்களுக்கு கூடவே கூட்டிட்டு வந்தாங்க. ஸோ இங்கேருந்து நிறைய ஏர்போர்ட்ஸ் ஒரு 3 to 4 ஏர்போர்ட்ஸ் நாங்கள் சேஞ்ச் ஆனோம். பட் ஸ்டில் கார்த்திக் சார் எங்கள் கூட இருந்து ஃபுட் அண்ட் அகாமடேஷன் எல்லாமே எங்களை வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துட்டு இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து நாங்கள் இப்போ ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த யூனிவர்சிட்டி பற்றி சொல்லணும்னா இங்கே எல்லாமே டீச்சிங் எல்லாமே இங்கிலீஷில் தான் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இந்தியாவிலேருந்து வரவங்களோ இல்லை ஊர்லேருந்து வரவங்களோ நம்மளுக்கு பயப்படவே தேவையில்ல. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்க. அண்ட் இங்கே இருக்க எல்லா
பீப்புள் அண்ட் ஃபேக்கல்டிஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் ரொம்ப பயப்படவே வேண்டாம். அண்ட் இது ஃபுட் அண்ட் கிளைமேட். ஃபுட் பற்றி சொல்லணும்னா நம்மளுக்கு எல்லாமே இந்தியன் மெஸ் நம்மளுக்கு எல்லாமே இருக்குது. நம்மளுக்கு குக் பண்ணி சாப்பிடணும்னா நம்மளுக்கு ஃபுட் வந்து நம்ம எல்லாமே கரெக்டாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஸ்டடீஸ் வந்து ஃபுல்லாகவே இங்கிலீஷ். ஸோ நீங்கள் வந்து எந்த பற்றியும் நீங்கள் பயப்படாமல் நீங்கள் வரலாம். அண்ட் கிளைமேட் வந்து நம்மளுக்கு மாடரேட்டாக தான் இருக்குது, நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் மோரோவர் இப்போ நம்ம வந்து கேர்ள்ஸ் வந்து ஊரில் போய் படிக்கிறதுக்கு எல்லாருமே பயப்படுவோம். பட் இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேர்ள்ஸோட சேஃப்டி வந்து ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான சீனியர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நம்மளுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் கார்த்திக்ஸோட கூட வந்து நம்ம இந்தியாவிலேருந்து இங்கே ட்ராவல் பண்ணுற வரையும் இங்கே இருந்து எங்களுக்கு ஃபுட் அண்ட் அகாமடேஷன் எல்லாமே வந்து எங்களுக்கு செஞ்சுட்டு எங்களுக்கு கூடவே தான் இப்போ இருக்காங்க. ஸோ இப்போ வந்து MBBS அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு ட்ரீம். ஸோ அந்த ட்ரீம் கம் ட்ரூ ஆனது வந்து அமோகா மூலயமா. ஸோ தேங்க்ஸ் டு அமோகா. அண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்து நம்ம எப்போ கேட்டாலும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஸோ அமோகா மூலயமா நான் இங்கே வந்திருக்கேன். என்னோட ட்ரீம் கம் ட்ரூ ஆக போகுது. ஸோ உங்களுக்கும் நீங்கள் வந்து அப்ராட் ஸ்டடீஸ் உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா யூ கேன் காண்டாக்ட் அமோகா. ஸோ தே கைட் யூ. தேங்க்யூ. அமோக மூலமாக வெளிநாட்டில் படித்து வரக்கூடிய மாணவி, அவங்க முகத்தில் ஒரு கான்ஃபிடென்ட்டை நம்மளை பார்க்க முடியுது. இவங்களை பற்றி சொல்லுங்கள் சார். சார் ஆக்சுவலாக சார் என்னென்னா, இப்போ இவங்க இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா சார் ஈஸ்ட் சரையோ சார். அதாவது சர்ஜீவோங்கிற அந்த நாடோட கேபிட்டல். அந்த கேபிட்டல் சார் 1 ஹவரில் அந்த யூனிவர்சிட்டி போயிடலாம் சார். அந்த யூனிவர்சிட்டியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா சார், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பல்கலைக்கழகம் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 150 ஒரு 200 வருஷம் ஆகுது சார். மெயினாக வந்து இப்போ நம்ம சுவிட்சர்லாண்டில் போயிட்டு இல்லை ஃப்ரான்ஸில் போயிட்டு ஜெர்மனில் போயிட்டு ஒரு MBBS கோர்ஸ் படிக்கணும்னா சார் 3 ஒரு 4 கோடி ரூபா செலவாகுது சார். ஆனால் என்னென்னா இங்கே வந்து அந்த யுனெஸ்கோ ப்ளஸ் UNO WHO வந்து ஃபண்டிங் பண்ணுறதுனால இவங்க ஒரு வருஷம் ஃபீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா சார் வெறும் 3,25,000 ஃபீஸ் செலவு பண்ணுறாங்க சார். அகாமடேஷன் ஃபுட்லாம் சேர்த்துனா ஒரு 5 லட்ச ரூபா. ஒரு 6 வருஷம் படிக்கணுமா ஒரு 30 ஒரு 34 லட்ச ரூபா சார். நீங்கள் கேட்கல எதனால சார் 30 34 லட்ச ரூபானா சார், அவங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு, விசா செலவு, மெடிக்கல் இன்சூரன்ஸு, ட்ராவலிங் இன்சூரன்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவோட சர்வீஸ் சார்ஜ் சொல்லிட்டு எல்லா ஃபீஸுமே இருக்கும் சார். 1 டைம் சார்ஜ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இது எல்லாமே சேர்த்திங்கன்னா ஒரு 34 ஒரு 35 லட்ச ரூபா. ஸோ என்னென்னா 35 லட்ச ரூபாங்கிறத விட்டுட்டு சார் முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1000 பெட் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் தங்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் அங்கே இருக்குது சார். மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரெகக்னைசேஷன் பண்ணுறாங்க, WHO ரெகக்னைசேஷன் பண்ணுறாங்க. எல்லாத்தோட மிக முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா, 5வது வருஷம் இவங்க அந்த ஹியூமன் எத்திக்ஸ் எக்ஸாம் எழுதி முடித்த பிறகு சார் லைசன்ஸ் கொடுத்துட்றாங்க. நம்ம தாராளமாக அந்த நாட்டில் வேலை பார்க்கலாம். 6வது வருஷம் அங்கே இன்டர்ன்ஷிப் முடிச்சிடலாம் சார். நம்மளோட மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா 6 வருஷத்தில் நீங்கள் MBBS படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அங்கே லோக்கல் லைசன்ஸும் கிடச்சிருது, இன்டர்ன்ஷிப் முடிச்சிருது. ஏன் இதை சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம ஜார்ஜியாவில் ஸ்டூடெண்ட்ஸ் போய் படிக்கிறாங்கன்னா அந்த லைசன்ஸ் வாங்குறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆகுது சார். இதே தான் கசகிஸ்தான், கிர்கிஸ்தான், ஸோ ஒவ்வொரு நாட்டிலே ஒவ்வொரு டிஃபிகல்ட்டிஸ் வந்து இருக்குது. பட் போஸ்னியா பொறுத்தவரை யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் சரையோ போனாலும் சரி, இல்லை யூனிவர்சிட்டி ஆஃப் பாஞ்சாலூக்கா போனாலும் சரி, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 வருஷத்தில் அந்த MBBS படிப்பை வந்து படித்து முடித்த பிறகு நம்ம தாராளமாக இந்தியாவுக்கு வந்துக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, MBBS முடித்த பிறகு அந்த யூனிவர்சிட்டியிலேயே ஒரு MS படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரிசர்ச் பண்ணுறதுக்கு. குறிப்பாக இங்கிலீஷில் கார்டியாலஜி, ரேடியாலஜி, ஆர்த்தோ, பீடியாட்ரிக்ஸ், கைனகாலஜிஸ்ட். என்னென்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து MBBS படிப்பை இங்கிலீஷில் படிச்சுக்கலாம், MS படிப்பை இங்கிலீஷில் படிச்சுக்கலாம். இங்கே படித்து முடித்த பிறகு அதை பயன்படுத்திக்கிட்டு நம்ம அங்கேருந்து UK இல்லை US இல்லை ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இல்லை கனடா இல்லைன்னா திருப்பி நம்ம இந்தியாவுக்கு வர மாதிரி இந்தியாவுக்கு வந்துக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது சார். நம்ம USMLE எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறோம், PLAB எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறோம். நம்ம உலகத்தில் எந்த நாட்டில் வேணாலும் போய் டாக்டர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், இன்க்ளூடிங் இந்தியா. திருப்பி இந்தியாவுக்கு வரும்போது அந்த எக்ஸாம் எழுதணும் அவசியம் கிடையாது. அது இல்லாமல் நான் யூரோப்பில் படித்து முடித்த பிறகு அங்கே ஒரு 3 வருஷமாக நம்ம 4 வருஷம் ஒர்க் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த யூரோப்பியன் லைசன்ஸ் கிடச்சிரும். நான் ஒரு யூரோப்பியன் லைசன்ஸ் வாங்கிட்டேன்னா நான் யூரோப்பில் வந்து செட்டில் ஆகிக்கலாம். ஐ கேன் ட்ராவல் எனிவேர் இன் த வேர்ல்டு வித்தவுட் விசா. எந்த நாட்டுக்கு நான் வந்து விசா இல்லாமே நான் வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். அந்த ஒரு விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ அப்பேற்பட்ட நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில், அதாவது மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லி சார். இங்கே வாழக்கூடிய மக்கள் 90 வயசு வரைக்கும் உயிர் வாழ்கிறாங்க. எப்படி அந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பொல்யூஷன் கிடையாது, நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றாங்க, நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றாங்க, எங்கே போனாலும் நடந்து போகிறாங்க. மற்றவங்களை பற்றி யாரும் வந்து பார்த்திங்கன்னா சார் குறை சொல்கிறது கிடையாது, அந்த காசிப்ஸ் பேசுகிறதே கிடையாது. அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருக்காங்க. ஸோ அதனால நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க அவ்வளோ ஃபிட்டாக இருக்காங்க. அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஜிம் ஸ்பெசிலிட்டிஸ் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் ஃபுட்பால்லேருந்து கிரிக்கெட்லேருந்து அந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்குது. ஏன்னா படிப்புனா படிப்பு மட்டும் அவங்க சொல்லித்தரது கிடையாது சார், மற்ற விஷயங்கள் சொல்லித்தராங்க. என்னென்னா சார், நான் வந்து படித்தா டாக்டர் படிப்பு படிக்கணும் சார், MS வந்து கண்டிப்பாக நான் இங்கிலீஷில் முடிக்கணும்,
அந்த சீரியஸ்னஸ் யாருக்கு இருக்கோ, ஏன்னா இங்கே படிப்பை தவிர வேறு எந்த என்டர்டைன்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இருக்காது சார். மெயினாக எஜுகேஷன் தான். எஜுகேஷன். அந்த நாடு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பார்த்தீங்களா, சுவிட்சர்லாண்டில் வந்து லூசான் ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த லூசான் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அருமையான வந்து ஒரு இடம். ஸோ அப்பேற்பட்ட இடத்துல இன்றைக்கி நிறைய கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க. இப்போ நீங்கள் கேபிட்டல்ஸில் நிறைய முஸ்லீம்ஸ் இருக்காங்க. இப்போ பாஞ்சாலுக்கு எடுத்துட்டீங்கன்னா வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின்ஸ் வாழக்கூடிய ஒரு நாடு. இந்த சண்டை வம்பு அது மாதிரி கான்செப்ட் வந்து கிடையாது. ஸோ அப்பேற்பட்ட யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் அமோகா மூலியமாக ஒரு அட்மிஷன் எடுத்து கொடுக்க முடியும். இது ஆனி பிளேஸ் மட்டும் கிடையாது. ஆனி பிளேஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ அங்கே வந்து மொத்தமாக வந்து ஒரு 300 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னா அதில் 150லேருந்து 200 பேர் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக படிப்பாங்க. பெண்களுக்கு இங்கே பாதுகாப்பு ரொம்ப 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 அதிகம். கிளைமேட்டிக் கண்டிஷன் நம்ம ஊட்டி கொடைக்கானல் மாதிரி தான் இருக்கும். சாப்பாடை பொறுத்தவரை நம்ம மெஸ்லேயே சாப்பிட்டுக்கலாம், இல்லை நம்ம ஓன் குக் பண்ணிக்கலாம். நம்ம அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது. அது எல்லாமே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் போகும்போது நானே கூட ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு சார் அவங்களை அங்கே விட்டுட்டு அங்கே ஒரு 15 நாள் தங்கி இருந்துட்டு, இப்போ லாஸ்ட் இயரே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 டைம்ஸ் நான் போயிட்டு வந்துட்டேன். என்னுடைய பர்சன் இங்கே இருக்காங்க. அவங்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் நீங்கள் அமோகா மூலியமாக பண்ணி கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய வேலை, சார் நான் MBBS இங்கிலீஷில் படிக்கணும், MS இங்கிலீஷில் படிக்கணும், நாளைக்கு எனக்கு யூரோப்பில் எனக்கு வாய்ப்புகள் வேணும், இந்தியாவில் எனக்கு வாய்ப்புகள் வேணும், உலகம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கணும், நான் நம்பர் 1 டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அமோகாவுடைய வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிவிட்டு உடனே வந்து அப்ரோச் பண்ணுங்கள். நிச்சயமாக நம்பர் 1 யூனிவர்சிட்டியில் அமோகா மூலியமாக ஒரு சீட்டுங்கிறது எடுத்து கொடுக்க முடியும். சார் குறிப்பாக இப்போ போஸ்னியாவில் MBBS + MS படிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது, அதுக்கான சீட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, அதுக்கான அட்மிஷன் ப்ராசஸை நம்ம எப்போ ஆரம்பிக்கணும், அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக சார் யாருக்கெல்லாம் வந்து அந்த சீரியஸ்னஸ் இருக்கோ உடனே அப்ளை பண்ணணும் சார். நிறைய சீட்ஸ் இல்லை. இது வந்து சரியான நேரமாங்க சார். இது வந்து சார் இப்போ நிறைய சீட்ஸ் ஃபில் ஆயிடுச்சு நான் சொல்ல வரேன் நான். இது கரெக்ட் சரியான ஒரு நேரம் தான். இப்போது +2 இப்போ எக்ஸாம் எழுதியிருக்கிறவங்க, ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க, ஏற்கனவே நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க சார். நீங்கள் பண்ண வேண்டிய வேலை, உங்களுடைய 10th மார்க் ஷீட்டோடைய ஒரு ஜெராக்ஸ் காப்பி, 12th மார்க் ஷீட் ஜெராக்ஸ் காப்பி, நீட் ஸ்கோர் கார்டு தான் நீட் ஸ்கோரோட ஜெராக்ஸ் காப்பி. இல்லை சார் நான் இப்போ தான் +2 படிச்சுட்டு இருக்கேன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, உங்களுடைய ஆதார் ஐடி ப்ரூஃப், 11th மார்க் ஷீட்டு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அமுச்சு விட்டா போதும். இப்போது நம்ம ப்ரோக்ராம் சார் நியூஸ் 7 ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா சார் துபாயில், மலேசியாவில் போன வருஷம் சார் நம்ம நியூஸ் 7 ப்ரோக்ராம் பார்த்துட்டு சார் துபாயிலேருந்து மட்டுமே 7 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இந்த யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டும் கிடையாது, உலகம் ஃபுல்லாக நீங்கள் வந்து நிகழ்ச்சி வந்து ஒரு அவேர்னஸ் வந்து போயிட்டு இருக்கிறதுனால நீங்கள் எல்லாமே வாட்ஸ்அப்பில் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அமைச்சு வச்சா மட்டும் போதும். நம்மளுடைய ஆஃபீஸில் கால் பண்ணிங்கன்னா அவங்க என்னென்ன ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க. ஸோ யார் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது சார், ஒரு 110 euros வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸை கட்டிட்டு உங்கள் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா சார் சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா, நான் நீட்டில் வந்து நிறைய மதிப்பெண் எடுப்பேனா எடுக்க மாட்டேன்னா, +2 நிறைய மதிப்பெண், அந்த கான்செப்ட் உள்ளே போக வேண்டாம். யார் வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக எங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு MBBS அட்மிஷனுங்கிறது எடுத்து கொடுக்க முடியும். அதே மாதிரி 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது எப்படின்னா MBBS படிப்பே இங்கிலீஷில் படிக்கலாம், MS படிப்பே இங்கிலீஷில் படிக்கலாம். ஏன்னா இது சாத்தியமானா கண்டிப்பாக சாத்தியம்தான். ஸோ நான் இல்லை சார் எனக்கு போஸ்னியா வேண்டாம் சார், வேறு நாடுகள் அட்மிஷன் எனக்கு வேணும் சார், வேறு நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செர்பியாவில் அட்மிஷன் வேணும், இல்லை ரஷ்யா, இல்லை ஜார்ஜியா, இல்லை அர்மீனியா, இல்லை லாட்வியா, இல்லை லித்யூனியா, இல்லை மொரீசியஸ், இது மாதிரி நாடுகள் அட்மிஷன் வேணாலும் நீங்கள் அமோகா மூலியமாக எங்களால் வந்து சீட்டுங்கிறது எடுத்து கொடுக்க முடியும். ஸோ எந்த மாணவர்களாக இருந்தாலும் யார் ஃபஸ்ட்டு வரீங்களோ சார் நான் கண்டிப்பாக MBBS + MS படிப்பை இங்கிலீஷில் வந்து படிக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்துக்கு தான் போகணும், வேர்ல்டு ரேங்கிங் உள்ள யூனிவர்சிட்டியில் தான் போகணும் ஆசைப்பட்டீங்கன்னா உடனே வந்து அப்ரோச் பண்ணும்போது நிச்சயமாக அமோகா மூலியமாக ஒரு அட்மிஷனுங்கிறது வாங்கி கொடுக்க முடியும் சார். ஓகேங்க சார். பெற்றோர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்? சார் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரே விஷயம் தான் சார், தயவு செய்து உங்கள் குழந்தைங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன்னா வந்து நீங்கள் நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சார், பேரண்ட்ஸ் முடிவெடுக்கிறத விட நீங்கள் சொந்தக்காரங்க முடிவெடுக்கிறாங்க, 3வது மனுஷங்களோட சேர்த்து முடிவெடுக்கிறாங்க. அதெல்லாம் உள்ளே போகாதீங்க சார். நான் திருப்பி சொல்லிடுறேன், 100% ஜாப் கேரண்டி இருக்கக்கூடிய ஒரே ஒரு ப்ரொஃபஷன் MBBS. கடவுளுக்கு நிகரான ஒரு படிப்பு. ஒரு 1500 நாள் கஷ்டப்பட்டு படிச்சிங்கன்னா உங்களுடைய தலைமுறை மாற்றக்கூடிய ஒரு படிப்பு. அப்பேற்பட்ட படிப்பை நீங்கள் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அமோகா மூலியமாக உலகத்தில் இருக்கக்கூடிய நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் MBBS + MS 2 படிப்பையும் இங்கிலீஷில் படிக்காமல் வாங்கி கொடுக்க முடியும். படிப்புக்காக நிறைய செலவு பண்ண வேண்டாம். அதே மாதிரி தான் சார் இன்ஜினியரிங்கை பொறுத்தளவில் எந்த படிப்பாக இருந்தாலும் சார் நான் சொல்கிறேன் எப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 2லேருந்து ஒரு 3 லட்ச ரூபா, 4 வருஷம் படிக்கணுமா ஒரு 15லேருந்து ஒரு 16 லட்ச ரூபா படிச்சு முடிச்ச முடியும். என்னன்னா சார் உங்களுடைய பாசிட்டிவான இந்த ஆட்டிடியூட், உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், உங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோல், உங்களுடைய இன்வால்மெண்ட், உங்களுடைய கடவுள் நம்பிக்கை, இந்த 5 விஷயம் இருந்ததுன்னா நீங்கள் யார் வேணாலும் சாதிக்க முடியும். உங்கள் குழந்தைங்க உண்மையாலே அது மாதிரி சாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அமோகா வந்து அப்ரோச் பண்ணுங்கள். அது இல்லாமல் இந்த MBBS படிப்பில் பொதுவாக சார்
பேரண்ட்ஸ் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, முதல் விஷயம் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரெகக்னைசேஷன் பண்ணணும், WHO ரெகக்னைசேஷன் பண்ணணும், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷாக இருக்கணும், இன்டர்நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் வந்து அந்த யூனிவர்சிட்டி மெம்பர்ஷிப் வச்சிருக்கணும், யுனெஸ்கோவில் மெம்பர்ஷிப் வச்சிருக்கணும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் சிலபஸ் ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லை யூரோப்பியன் சிலபஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா, கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியாக இருக்கணும், செலவு குறைவாக இருக்கணும். இது எல்லாத்தோட மிக முக்கியமான விஷயம் சார். MBBS படிப்பை இங்கிலீஷில் படிக்கிற மாதிரி இருக்கணும், MS படிப்பை இங்கிலீஷில் படிக்கிற மாதிரி இருக்கணும். இந்த 13-14 விஷயங்கள் எந்த நாடுகள் இருக்கோ அந்த நாடுகளில் போய் படித்தா மட்டும்தான் உங்கள் குழந்தைங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் 1 ஒரு குவாலிட்டியான டாக்டரை வந்து மாற்ற முடியும். அந்த குவாலிட்டியான டாக்டராக மாற்ற வேண்டியது தான் இன்றைக்கி அமோகாவுடைய முக்கியமான பொறுப்பு. என்னுடைய 18 வருஷ அனுபவம், 64 நாடுகளுக்கு மேலே ட்ராவல் பண்ணியாச்சு, 2000 டாக்டருக்கு மேலே உருவாக்கியாச்சு. இன்றைக்கி தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2000 டாக்டர்ஸ் இன்றைக்கி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஒரு MBBS படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, இல்லை இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, இல்லை வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு முறை சொல்லுவாங்க 1000 மைல்ஸ் பிகின்ஸ் வித் சிங்கிள் ஸ்டெப் சொல்லுவாங்க. யார் ஃபர்ஸ்ட் வந்து அப்ரோச் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இது மாதிரி பல்கலைக்கழகத்தில் ஒரு MBBS படிப்பை ஒரு இன்ஜினியரிங் படிப்பை அமோகா மூலியமாக வாங்கி கொடுக்க முடியும். ஓகேங்க சார். நிறைவாக அந்த விசா ப்ராசஸ் மட்டும் சொல்லுங்கள் சார். சார் விசா ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன் சார். A to Z வரைக்கும் சார் இட்ஸ் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் நான் சொல்லிடுவேன். உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட்லேருந்து அட்மிஷன், அகாமடேஷன், வீசா, ஃப்ளைட் டிக்கெட், பேங்க் லோன் அசிஸ்டன்ட். இப்போ மற்ற நாடுகளில் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து 20 லட்சமோ 30 லட்சமோ பணம் போட்டு காட்டினா அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் டெல்லிக்கு வந்து விசா இன்டர்வியூக்கு போனால் அந்த விசா இன்டர்வியூக்கு நானே கூட வந்துடுவேன். ஸோ எல்லா ப்ராசஸ் நாங்கள் பார்த்துக்கோம் சார். நான் சொல்கிறது எப்படின்னா சார், நான் படித்தா டாக்டர் படிப்பு தான் படிப்பேன்னு சொல்லிட்டு அந்த டெட்டர்மினேஷன், டெடிகேஷன், பேஷன் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அந்த வெறி இருந்ததுன்னா நீங்கள் வந்து எங்களை வந்து அப்ரோச் பண்ணும்போது அமோகா மூலியமாக உங்களுக்கு எல்லா விஷயம் பண்ணி கொடுக்க முடியும் சார். பேங்க் லோன் கைடன்ஸ், உங்களுக்கு தேவையான அட்மிஷன் லெட்டர், லோன் லெட்டர் வாங்கி கொடுத்துருவோம். விசாவுக்கு வந்து நீங்கள் எப்போ போகணும், என்னென்ன திங்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகணும். இப்போ இவங்க யாரும் தனியாக போகிறது கிடையாது சார். இவங்க கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. இப்போ கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் சரௌண்டிங்களோட ஃப்ரெண்ட்ஸு, மதுரை, சென்னை, திருப்பூர், காஞ்சிபுரம், இன்றைக்கி வந்து சேலம், ஆலங்குடி, புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை சொல்லிட்டு எல்லா ஊரில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேர்ந்து தான் இப்போ வந்து போவாங்க. அந்த 4 நம்பர்ஸ் கொடுத்துருவோம். ஸோ அதனால் யார் வந்து ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இது மாதிரி பல்கலைக்கழகத்தில் எங்களால் ஒரு அட்மிஷன் எடுத்து கொடுக்க முடியும். நான் மாணவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் கேட்டிங்கன்னா, அதாவது சொல்லுவாங்க திங்க் 1000 times before you take a decision. After take a decision, even if you face 1000 difficulties, don't go back. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவில் அதாவது எப்படின்னா ஸ்ட்ராங்காக இருங்க. இந்த உலகமே உங்களை திரும்பி பார்க்கணுமா, நீங்கள் யாரையும் திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹிட்லர் சொல்லுவார். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவில் ஸ்ட்ராங்காக இருங்க. ஸோ அந்த முடிவில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும். அந்த சாதிக்கிறதுக்கு உண்டான எல்லா உதவிகளும் விசா ப்ராசஸ் மட்டும் கிடையாது, எந்த விஷயமா இருக்கட்டுமே, ஈவன் அட்மிஷன்லேருந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுலேருந்து விசா ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுலேருந்து உங்களை வந்து ஃபாலோ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆஃபீஸில் ஒரு பெரிய டீம் இருக்குது. கோயம்புத்தூர் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அமோகாவுடைய செல் நம்பர் நோட் பண்ணிவிட்டு உடனே எங்களை வந்து அப்ரோச் பண்ணிங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய நம்பர் 1 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் MBBS படிப்பை இங்கிலீஷில் எடுத்து கொடுக்க முடியும், MS படிப்பை இங்கிலீஷில் எடுத்து கொடுக்க முடியும். அதே மாதிரி இன்ஜினியரிங் இல்லை MBA இல்லை MS எந்த படிப்பாக இருந்தாலும் நிச்சயமாக அமோகா மூலியமாக ஒரு சீட்டுங்கிறது வாங்கி கொடுக்க முடியும். ஓகேங்க சார். வெளிநாட்டில் MBBS இன்ஜினியரிங் போன்ற படிப்புகளை எந்தெந்த நாடுகளில் படிக்கலாம், எந்தெந்த யூனிவர்சிட்டியில் படித்தால் சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறது குறித்து விளக்கி அமோகா ஓவர்சீஸ் இதுக்கான என்ன மாதிரியான உதவிகள் எல்லாம் சப்போர்ட் எல்லாம் பண்ணுறீங்க என்பது குறித்து விளக்கியதற்காக, மாணவர்களுக்கு வழிகாட்டியதற்காக நன்றி சார். நன்றி சார். நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.